கொள்ளு தொகையில் அரைக்க போகிறோம். அந்த பாருங்கள், கொள்ளு, உளுத்தம்பருப்பு, புளி, காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்குறோம். கொஞ்சம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கின்னு தோசைக்கல் வச்சு அதிலே வறுத்தலாம். நம்ம கொள்ளு போட்டு பாருங்க, கொள்ளு நம்ம தோசைக்கல்லில் போட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கணும். இது பாருங்கள், வெடிக்குது பாருங்கள், அவ்வளோதான். செவந்துச்சு கலரு, நல்லா வாசனையாகவும் இருக்குது பாருங்கள். கொள்ளு வாசனை இல்லை, சூப்பராக இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஜாரில் கொட்டிக்கலாம். இது பாருங்க, காஞ்ச மிளகா, பூண்டு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். தேங்காயும் புளியும் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கணும். வர ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். பாருங்க, நல்லா செவந்துச்சு உளுத்தம்பருப்பு. இப்போ புளி போட்டுக்கலாம். தேங்காய் தீர்வல், கொள்ளு மிக்சியில் போட்டு வச்சுருக்குறோம் ரெடியாக. இதை வறுத்துட்டு சும்மா லேசாக சூடாக இருந்தால் போதும். வறுத்து உப்பு கொஞ்சம் போட்டு மிக்சியில் அரைக்க வேண்டியது தான். தேவையான அளவு உப்பு போட்டு ஆறட்ட பண்ணிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியது தான். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கொள்ளு தொகையில் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. காலு கை முடக்கவாதம் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. கொள்ளு வெயிட் லாஸுக்கும் நல்லது, உடம்பு இளைக்கிறதுக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது கொள்ளு தொகையில். பாருங்கள், கொள்ளு காஞ்ச மிளகா போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போது பாருங்கள், பவுட்ரு ஆயிடுச்சு, பவுட்ரை நுணுக்கியாச்சு. இப்போது தேங்காய் எல்லாம் போட்டுக்கலாம். புளி, கொஞ்சம் தண்ணி